அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் புதனுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக புதையல் கிடைக்கக்கூடிய அளவிற்கு பல முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு தருணமாக தான் உங்களுடைய வாழ்க்கை இந்த தருணங்கள்ல அமைய இருக்குதுங்க. அந்த வகையில மேசராசினியர்களுக்கு புதனுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான் முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மேசராசினியர்களுக்கு புதனுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு எல்லா கோள்களும் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் இருப்பதால் நிச்சயம் வியாபாரத்திலும் தொழிலிலும் நல்ல ஒரு லாபம் உண்டுங்க. அதனால் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்வதற்கான முயற்சியில் உங்களுக்கு வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. அதே போல் வெகு காலமாக நீங்கள் எதிர்பார்த்த உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு, உத்தியோகத்தில் சில சலுகைகள் என ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அதே போல வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகள் இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. ஆனால் இடைத்தரகர்களை நம்பி எந்த ஒரு முயற்சியும் மேற்கொள்ள வேண்டாம் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் இந்த புதனுடைய வக்ர நிவர்த்தி நிகழக்கூடிய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு குரு 11ஆம் இடத்தை பார்ப்பதால் முன்னேற்றத்தை நிச்சயமாக சொல்லலாங்க. அதே போல் மற்றபடி இது நன்மையை தருகின்ற அமைப்பு தான் என்றுதாங்க சொல்ல வேண்டும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்பட இருக்கு, சமூக அந்தஸ்து உயருங்க, எதிர்பாராது சில நல்ல விஷயங்கள் நடைபெற இருக்குதுங்க, வருமானத்தில் வளர்ச்சி உண்டு. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடம் என்பது மேசராசிக்கு பாதகஸ்தானமும் கூட என்பதை மறுத்துவிடக் கூடாது. அங்கே சுக்கிரன் இருப்பதால் பெண்களால் பிரச்சனைகள் உண்டுங்க. அதிர்ஷ்டங்களுக்குள்ளேயே துரதிர்ஷ்டமும் சிலருக்கு உண்டு என்பதால் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை ஆழ்ந்து யோசித்து சிந்தித்து செயலாற்றுவது எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் தாராளமாக இப்போது எதிர்பார்க்கலாங்க. அதே போல் அவரவர் ஜாதகத்தை பொறுத்து கைக்கு கிடைத்தது வாய்க்கு கிடைக்கவில்லையே என்பது போல கடைசி நேரத்தில் தடங்கல்கள் ஏற்படுவதையும் கிரகநிலைகள் அறிவுறுத்தும் பட்சத்தில் அதற்கு தகுந்தாற்போல் கவனமாக இருப்பது அவசியங்க. இத்தருணங்கள்ல நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக இருப்பதுமாக அமைய வாய்ப்புகள் உண்டு. அதனால் எதுவாக இருந்தாலும் மாற்று யோசனை வைத்துக் கொள்ளுங்க. குரு உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் ஸ்தான பலத்தோடு இருப்பதால செலவுகள் சற்று அதிகரிக்கவே செய்யுங்க. இந்த செலவுகள் சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வது உங்களுடைய கைகள்ல தாங்க இருக்கு. அதே போல மேசராசினியர்களான உங்களுக்கு கேது 5ஆம் இடத்தில் இருப்பதால் பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பது கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருப்பது அவசியங்க. அதே போல் லாபஸ்தானத்தில் சூரியனும் சனி பகவானும் இணைந்திருக்காங்க. வருமானத்திற்கு எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க. இருந்தாலும் கூட செலவுகள் வருமானத்திற்கு இணையாக இருக்கும். சேமிப்பிற்கு சாத்தியக்கூறுகள் கிடையாது. மேலும் உங்களுடைய ராசிக்கு திருதிய ஸ்தானத்தில் வக்ரகதியில் குரு வலம் வருவதால இக்காலகட்டத்தினுடைய கடைசியில் பிறர் உதவியை நீங்கள் நாட வேண்டிய அவசியம் ஏற்பட இருக்கு. அதே போல் நெருங்கிய உறவினர்களிடையே பரஸ்பர ஒற்றுமை பாதிக்கப்பட்டு வந்த நிலை நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. திருதிய குரு வனத்திலே என்றொரு மோதிரை உண்டு. பஞ்ச பாண்டவர்கள் அஞ்சாவனம் சென்ற போது அஞ்ஞானவாசம் சென்ற போது ஸ்ரீராமபிரான் வனவாசம் சென்ற போதும் அவர்களது ஜாதகத்தில் குரு பகவான் திருதிய ஸ்தானத்தில் சஞ்சரித்ததே அவர்கள் பட்ட துன்பங்களுக்கு காரணமாகும் என்பதால் இத்தகைய மோதிரை மக்களிடையே ஏற்பட்டது. அதே போல் மேசராசினியர்களான நீங்கள் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா அந்த முயற்சிகள்ல இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த தடங்களும் தாமதங்களும் நீங்கி ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையிருக்கு. ஆனால் தற்போது 7 சனியினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் நீங்கள் இருப்பதால் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. தீர ஆராய்ந்து பார்த்து செயல்பட வேண்டுங்க. அவசர முடிவுகள் பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் அதிக எச்சரிக்கையோடும் கவனமோடும் இருப்பது அவசியங்க. அதே போல் மேசராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது நவகிரகங்கள்ல சனி பகவான் ஜீவனக்காரகர். உத்தியோகத்துறையினருக்கு ஏற்படும் ஏற்றத்தாழ்வுகள் சனி பகவானுடைய சஞ்சாரம்
சஞ்சார நிலையில் அடிப்படையில் தாங்க நிகழ்கிறது. தற்போது சனி பகவான் ராகுவுடன் சேர்ந்து சஞ்சரிப்பதால் உத்தியோகத்துறையினருக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. சூரியனும் சனி பகவானும் இணைந்திருப்பது வேலை சுமையும் பொறுப்புகளும் சக்திக்கு மீறியதாக இருக்குங்க. ராகுவினுடைய சேர்க்கையிலால் மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு உங்களுக்கு சோர்வை ஏற்படுத்தும். அதே போல மேசராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரை தொழில் ஸ்தானத்தில் பலம் வாய்ந்த செவ்வாய், லாபஸ்தானத்தில் சனி, ராகுவினுடைய கூட்டு சேர்க்கை ஏற்பட்டுள்ளதால் சந்தை நிலவரம் சாதகமாக இருக்குங்க. இத்தகைய போட்டியானால் அவற்றை சமாளித்து நல்ல லாபம் கிடைக்க இருக்கு. வர்த்தகத்தை அபிவிருத்தி செய்வதற்கும் புதிய முதலீடுகளில் ஈடுபடுவதற்கும் ஏற்ற ஒரு தருணமா அமைய இருக்குதுங்க. ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளில் உள்ள பிரபல வர்த்தக நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானம் பலம் பெற்றுள்ளதால் உங்களுடைய பொருளாதார நிலையை சீர் செய்து கொள்ள புதிய வாய்ப்புகள் உருவாக இருக்கு. புதிய விற்பனை நிலையங்கள் திறப்பதற்கு கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குதுங்க. அப்படிப்பட்ட இதை பயன்படுத்தி கொள்ளுங்க. அதே போல் கலைத்துறையினரை பொறுத்தவரை புதிய வாய்ப்புகள் எந்தவித முயற்சியும் இன்றி உங்களை தேடி வர இருக்கு. வருமானம் உயர இருக்குதுங்க. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று கலை நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கும் வாய்ப்புகளும் கிடைக்க இருக்கு. கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் மக்களிடையே புகழும் செல்வாக்கும் உயருங்க. உங்களுடைய பொருளாதார நிலையை சரி செய்து கொள்ள அரிய வாய்ப்பாகவும் இந்த தருணம் உங்களுக்கு அமையிருக்கு. அதே போல பரதநாட்டிய துறையில் இருக்கும் புதிய பள்ளிகள் திறப்பதற்கு சுக்கிரனுடைய நிலை உங்களுக்கு உதவியாக அமைஞ்சிருக்குது என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. அதே போல் மேசராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு புதனுடைய இந்த வக்ர நிவர்த்தி நிகழக்கூடிய தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அரசியல் துறையை தனது அதிகாரத்தில் கொண்டுள்ள கிரகம் சுக்கிரன் ஆவார். அவர் சுபபலம் பெற்று வலம் வருவதால் கட்சியில் ஆதரவு பெருக இருக்குதுங்க. மக்களிடையே செல்வாக்கு உயர இருக்கு. கட்சியின் மூத்த தலைவர்கள் உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளிப்பாங்க. அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் மாணவ மாணவியரின் நலன்களை நிர்ணயிப்பவர் புதன் கிரகம் ஆவார். அவர் இப்போது வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிப்பதால எதிர்பாராத பல நன்மைகள் உங்களுக்கு ஏற்பட இருக்குது. அத்தகைய புகழ் வாய்ந்த புதன் உங்களுக்கு சாதகமாக ஆதரவாக சஞ்சரிப்பதால் படிப்பில் மனம் தீவிரமாக ஈடுபடுங்க. ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஆகியோருடைய ஆதரவும் உங்களுக்கு வழிகாட்டுதல்களும் உற்சாகத்தை அளிக்கும். உயர்கல்விக்கு உதவிகள் கிடைக்க இருக்கு. வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பெற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. அதே போல கிரக நிலைகள் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால் உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே வெற்றி கிடைக்க இருக்கு. உங்களுடைய கனவுகள் அனைத்தும் நனவாகுங்க. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் ஆகிய இரு கிரகங்களும் விவசாயத்துறையினர் மீது பூரண ஆதிக்கம் கொண்டுள்ளதால் இவ்விரு கிரகங்களும் உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிப்பதால் அடிப்படை வசதிகளுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க. அதே போல் நல்ல விளைச்சல் கிடைக்க இருக்கு. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்த நிம்மதி பெற வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த புதனுடைய வக்ர நிவர்த்தி அமைய இருக்குதுங்க. இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையுள்ள பெருமாள் ஆலயத்திற்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க. மற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்படும்.